விஜயகுமாரின் பேத்தி தியாவின் மேரேஜ் கோலாகலமா நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் பலர் கலந்துகிட்டு மணமக்களை வாழ்த்தி இருக்காங்க. பிரபல சீனியர் நடிகர் விஜயகுமாரின் செகண்ட் டாட்டர் அனிதா மற்றும் கோகுல் தம்பதிக்கு தியா என்ற டாட்டரும் ஸ்ரீஜை என்ற சன்னும் இருக்காங்க. இதுல அனிதா தனது மகள் தியாவின் மேரேஜுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்தாங்க. இதனால தனது வீட்டின் கிரக பிரவேசத்தையும் திருமண நிச்சயதார்த்தத்தையும் ஒரே நேரத்துல நடத்தி முடிச்சாங்க. இந்த நிலையில அனிதாவின் மகள் தியாவின் மேரேஜ் இன்னைக்கு மகாபலிபுரத்துல கோலாகலமா நடந்து முடிச்சிருக்கு. இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் பலர் கலந்துகிட்டு மணமக்களை நேர்ல வாழ்த்திருக்காங்க. இது தொடர்பான போட்டோஸ் மற்றும் வீடியோக்கள் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வரும் நிலையில மணமக்களுக்கு பலரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. நடிகை கார்த்திகா நாயர் கணவர் ரோஹித் மேனன் சொத்து மதிப்பு குறித்த தகவல் ஒண்ணு சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. நடிகை ராதாக்கு கார்த்திகா துளசி என 2 டாட்டர்ஸ் இருக்காங்க. இதுல மூத்த மகள் கார்த்திகாக்கு ரோஹித் மேனன் என்பவருடன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பிரம்மாண்டமா மேரேஜ் நடந்துச்சு. அது தொடர்பான போட்டோஸ் மற்றும் வீடியோக்கள் சோசியல் மீடியால வெளியாகி வைரல் ஆச்சு. இந்த மேரேஜ்ல பல சினிமா பிரபலங்கள் கலந்துகிட்டு மணமக்களை வாழ்த்தி இருந்தாங்க. இவங்களுடைய மேரேஜ் பெற்றோர்கள் பார்த்து நிச்சயம் செய்த பக்கா அரேஞ்ச் மேரேஜ். இந்த நிலையில கார்த்திகாவின் கணவர் ரோஹித் மேனன் துபாய் மாப்பிள்ளை என்பது மட்டும்தான் தெரிய வந்தது. ஆனா அவர் என்ன பண்றாருன்ற டீட்டெயில் தெரியாம இருந்துச்சு. இந்த நிலையில ரோஹித் மேனன் 500 கோடிக்கு மேல சொத்து இருக்கும் ஒரு பெரிய பிசினஸ் மேன் அப்படின்ற ஒரு தகவல் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. அட, நீங்க தைரியமான பொண்ணுன்னு நினைச்சுமே இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு திவ்யா ஸ்ரீதரை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாம் கேள்வி கேட்டுட்டு வராங்க. கன்சீவா இருக்கும் தன்னை கணவர் அடித்து துன்புறுத்துவதா திவ்யா ஸ்ரீதர் சில மாதங்களுக்கு முன்பு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதையடுத்து கைது செய்யப்பட்ட அர்ணவ் ஜெயில அடைக்கப்பட்டு பிறகு ஜாமீன்ல வெளியே வந்து தொடர்ந்து சீரியல்ல நடிச்சிட்டு வராரு. இதற்கிடையில கன்சீவா இருந்த திவ்யாவுக்கு பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில இவங்களுக்குள்ள பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வரல. குழந்தைய திவ்யா தனியாவே வளர்த்துட்டு வராங்க. இந்த நிலையில திவ்யா ஸ்ரீதர் காது குத்தும் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல காது குத்தும் போது ஐயோ அப்பான்னு கத்துறாங்க. அத பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம், என்ன மேடம் நீங்க தைரியமான ஆளுன்னு நினைச்சோமே இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு கிண்டலா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. பப்ளு பிருத்திவிராஜுடன் காதலி முறித்து கொண்ட ஷீட்டல் அதை டான்ஸ் ஆடி ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. மலேசியாவை சேர்ந்த ஷீட்டல் என்பவரை பிருத்திவிராஜ் 7 மாசத்துக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கிட்டதா தகவல் வெளியாச்சு. ரொம்ப சின்ன பொண்ண மேரேஜ் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி பலர் விமர்சனம் செஞ்சாங்க. ஆனா அவங்க 2 பேரும் அதெல்லாம் கண்டுக்காம ஹாப்பியா வீடியோக்கள் வெளியிட்டு வந்தாங்க. இந்த நிலையில ஷீட்டல பிருத்திவிராஜ் பிரிந்து விட்டதா சொல்லப்படுது. அதுக்கேத்த மாதிரியே 2 பேரும் தங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஒன்னா இருக்கும் போட்டோஸை டெலீட் பண்ணி அன்ஃபாலோ பண்ணிருக்காங்க. இது குறித்து ஷீட்டல் கிட்ட ரசிகர் ஒருவர் நீங்க பிரிஞ்சிட்டீங்களான்னு கேட்டதுக்கு பதில் சொல்லாம அந்த கமெண்ட லைக் பண்ணிருக்காங்க. இன்னொரு கமெண்ட்ல எங்களுக்கு மேரேஜ் நடக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில பப்ளுவை பிரிஞ்ச ஷீட்டல் தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல செம்மையா டான்ஸ் ஆடி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. பெற்றோர்கள் எதிர்ப்பை மீறி நடுக்கடல்ல காதல் திருமணம் செய்து கொண்ட நடிகை ஷீலா தற்போது கணவரை பிரிவதா அறிவித்திருப்பது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை சேர்ந்த தமிழ் நடிகையான நடிகை ஷீலா ராஜ்குமார் ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆன அழகிய தமிழ் மகள் சீரியல்ல நடித்துக் கொண்டே திரைப்படங்கள்ல கவனம் செலுத்தினாங்க. அதன்படி சினிமால அடியெடுத்து வைத்த இவங்க பல படங்கள்ல நடிச்சாங்க. இந்த நிலையில கடந்த 2014ல இவங்க சோழன் வாளறிவன் என்பவரை லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் நடுக்கடல்ல மாலை மாத்தி வித்தியாசமா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவரு நாளைய இயக்குனர்ல பங்கேற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனா இவங்களுடைய காதலுக்கு இவங்க வீட்டுல சம்மதம் தெரிவிக்கல. இதனால பெற்றோர்கள் எதிர்ப்பை மீறி மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. இப்படி ஒரு நிலையில தனது கணவரை பிரிந்து விட்டதா ஷீலா தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல அறிவிச்சிருக்காங்க. இதுதான் என் ஃபேமிலி அப்படின்னு KPY பாலா தன்னுடைய அழகான ஃபேமிலிய ஃபேன்ஸ்கெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலம் புகழ் பெற்றவர் பாலா. அதுக்கு முன்னாடியே கலக்க போவது யார் நிகழ்ச்சி மூலம் ரசிகர்கள் மத்தியில ஃபேமஸ் ஆனாரு. இவருடைய காமெடிக்கென தனி ரசிகர்கள் இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்லயும் இவருக்கு ஃபாலோயர்ஸ் ஜாஸ்தி.
இவரு நடிப்பு மட்டும் இல்லாம சோசியல் சர்வீஸ்லயும் அவ்வப்போது ஈடுபட்டுட்டு வருவாரு. இவருடைய சொந்த குடும்பத்தை பார்க்கும்போது இவருக்கு சோம் பிரகாஷ் என்ற ஒரு தம்பி இருக்காரு. ரீசெண்டா பாலாவின் தம்பிக்கும் ஜனனி என்ற பெண்ணுக்கும் நவம்பர் 1ஆம் தேதி கோலாகலமா மேரேஜ் நடந்துச்சு. அந்த மேரேஜ்ல கலக்க போவது யார் டீம் உள்ளிட்ட பாலாவின் ஃப்ரெண்ட்ஸ் பலர் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிலையில பாலா தனது தம்பியின் மேரேஜ்ல எடுத்த தன்னுடைய அழகான ஃபேமிலி போட்டோவை ஷேர் பண்ணி வித் மை ஃபேமிலின்னு எமோஷனலா பதிவிட்டிருக்காரு. தான் செகண்ட் டைம் கன்சீவா இருப்பதா அறிவிச்ச சீரியல் நடிகை ஸ்ரீதேவி இப்ப திரும்பவும் ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. தனுஷின் புதுக்கோட்டையில் இருந்த சரவணன் படத்தின் மூலம் நடிகையா அறிமுகமானவர் ஸ்ரீதேவி. தற்போது விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகும் பொன்னி மற்றும் மோதலும் காதலும் என 2 சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க. இதற்கிடையில அசோக் என்பவரை மேரேஜ் பண்ணிக்கிட்ட இவங்களுக்கு இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி தான் செகண்ட் டைம் கன்சீவா இருப்பதா அறிவிச்சாங்க. மேலும் அது தொடர்பா போட்டோ ஷூட் வெளியிட்டு என் பொண்ணு அக்காவாக போறான்னு ஹாப்பியா தெரிவிச்சாங்க. இந்த நிலையில ஸ்ரீதேவி இப்ப திரும்பவும் ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க இப்ப புதுசா ஒரு கார் வாங்கியிருக்காங்க. தன்னுடைய கணவர் மற்றும் குழந்தையுடன் போய் கார் வாங்கிய அந்த வீடியோவை தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி புதிய காரை வெல்கம் பண்ணியிருக்காங்க. அதையடுத்து ஸ்ரீதேவிக்கு பலரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. மேரேஜ் ஃபங்க்ஷன்ல டிடிஎஃப் வாசன் அமலா சாஜிக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ் வைத்த பேனர் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. சமீப காலமாவே சோசியல் மீடியால பலர் ஃபேமஸ் ஆகி வராங்க. அந்த வகையில பிரபல யூடியூபர் மற்றும் பைக் ரேசரான டிடிஎஃப் வாசனுக்கு ரசிகர்கள் பட்டாலும் ஜாஸ்தி. இதே போல அலை இன்னொருத்தருக்கும் இருக்கு. அவங்க தான் 2K கிட்ஸின் கனவு கண்ணி அமலா சாஜி. கேரளாவை சேர்ந்த இவங்களுக்கு நடிகைகளுக்கு கூட இல்லாத அளவுக்கு அதிக ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. டிக்டாக் மூலம் இவங்களுடைய கியூட்னஸ் ரியாக்ஷன் எல்லாருக்குமே பிடிச்சு போச்சு. டிக்டாக் தடை செய்யப்பட்ட பிறகு இன்ஸ்டாகிராம்ல வீடியோக்கள் வெளியிட தற்போது இவரை 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் பின்தொடர்றாங்க. இந்த நிலையில ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல டிடிஎஃப் வாசன் மற்றும் அமலா சாஜிக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ் பேனர் வச்சிருக்காங்க. அதுல அடங்காத அமலா சாஜி ரசிகர்கள் அப்படின்னு குறிப்பிட்டு சைட்ல டிடிஎஃப் வாசனின் மஞ்சள் வீரன் பட போட்டோவை வச்சிருக்காங்க. இந்த மெகந்தி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு அப்படின்னு தன்னுடைய மெகந்தி டிசைனரை பாராட்டி இருக்காங்க ஐஸ்வர்யா அர்ஜுன். ஆக்ஷன் கிங் அர்ஜுனின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கும் நடிகர் உமாபதிக்கும் கடந்த வெள்ளிக்கிழமை என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. தீவிர ஆஞ்சநேயர் பக்தரான அர்ஜுன் தன்னுடைய மகளின் என்கேஜ்மெண்ட்டை சென்னையில தான் கட்டியிருக்கும் ஆஞ்சநேயர் கோயில்ல நடத்தினாரு. இதுல இரு வீட்டார் குடும்பத்தை சேர்ந்த முக்கிய ரிலேட்டிவ்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே கலந்துகிட்டாங்க. அதைத் தொடர்ந்து அர்ஜுன் தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல மகளின் என்கேஜ்மெண்ட் போட்டோவை ஷேர் பண்ணி ஆஞ்சநேயர் அருளால நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நாள். வெல்கம் டு அவர் சன்னு மருமகன் உமாபதியை வரவேற்று பதிவிட்டாரு. அவரின் அந்த போஸ்டுக்கு கீழே நிறைய பேர் அர்ஜுனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க. இந்த நிலையில என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடியானப்ப ஐஸ்வர்யாக்கு மெகந்தி வைத்த வீடியோவை நல்வா சுலைமான் என்பவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோவை ஐஸ்வர்யா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வச்சு நல்வா இந்த மெகந்தி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சுன்னு பதிவிட்டிருக்காங்க. தனது செகண்ட் மேரேஜ் குறித்து பரவிய தகவலுக்கு வீடியோ வெளியிட்டு அதை டெலீட் பண்ணிருக்காங்க பிரபல சீனியர் நடிகை பிரகதி. தமிழ்ல 1994ல பாக்கியராஜ் நடிப்புல வெளியான வீட்ல விசேஷங்க என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு ஹீரோயினா அறிமுகமானவர் நடிகை பிரகதி. அதுக்கப்புறமா சில படங்கள்ல ஹீரோயினாகவும் சில படங்கள்ல குணச்சித்திர கேரக்டர்லயும் நடிச்சாங்க. அதுக்கப்புறமா கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. இப்ப சிங்கிள் மதரா தன்னுடைய மகன்களை வளர்த்துட்டு வராங்க பிரகதி. இந்த நிலையில டாலிவுட் ப்ரொடியூசர் ஒருத்தரை அவங்க காதலிச்சுட்டு வரதாகவும் அவர் சீக்கிரமா மேரேஜ் பண்ண போறதாகவும் தெலுங்கு சேனல்ல செய்தி வெளியாச்சு. இதனால கடுப்பான அவங்க தனது இன்ஸ்டாகிராம்ல நடிகைனா என்ன வேணா பேசுவீங்களா, ஆதாரம் இல்லாம எப்படி பொய்யான நியூஸ் போடுவீங்கன்னு கோபத்தோடு வீடியோ வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா செய்தி வெளியிட்ட தெலுங்கு ஊடகம் மன்னிப்பு கேட்டதை எடுத்து அந்த வீடியோவை நீக்கிட்டாங்க பிரகதி. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க வெளியிட்ட அந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது.